நல்ல என்னமா கவிதை வருது உடனே பேப்பர்ல ஏத்த மாட்டான். வராத வெட்டிக்கு கணக்கு பாட்டி நான் கவிதை எடுப்பேன் பாட்டி. என்ன கவிதையாவது எழுதி சொல்ல. கடையை பத்திரம் பாத்துக்க. அடுப்புல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய், இந்த கடையில இருக்க சாமான அடுத்த கடையில கொண்டு அடமான வச்சிடாத. ஏ கற்பனை உண்ட தரப்பனாத போயிட்டே இரு. உன் கண்கள் விண்மீன்கள், உன் மூக்கு நூக்கல், உன் வாய் திருப்பதி உண்டியல், உன் கைகள் புடலங்காய். மொத்தத்துல நீ ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டு. கோயம்பேடு பண்ணி நீ இசை கூட அமைக்கலாம் போல இருக்கடா. அமைக்கிறேன், வெற்றம் பாரு. ஏய், என்னடா இங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? பாட்டிக்கிட்ட வேலைக்கு சேர்ந்தியா? மாப்பிள கொஞ்சம் வாய. காலையில யூரின் போகும்போது ஒரு பாரின் லேடியை பீட் பண்ணடா. ஓகே. அதுல இருந்து யூரினை கட் பண்ணிட்டு பாரின் லேடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் அவளை நினைச்சு இங்கிலீஷ்ல ஒரு போயம் எழுதிக்கிறேன். அப்படியா? அதை கொஞ்சம் கேக்குறியா? ஃபாரின் லேடி பெட்டர், அவளுக்கு எய்ட்ஸ் ஆனே மேட்டர், இந்தியன் ஃபிகர் பெட்டர் பெட்டர் பெட்டர். எப்படி மாப்ள? ஏய், இங்கிலீஷ்ல பேசுற? ஆமாடா. எப்படிடா இதெல்லாம்? ஏபிசிடி அருவியா ஊத்துதுடா ஃபாரின் லேடி இல்ல. அப்படியா? ஏண்டா உனக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? உனக்கு பட்டிக்காட்டு ஃபிகர் மாற்றதே பெரிய விஷயம், இதுல ஃபாரினா? ஏய், இதெல்லாம் விட்டுட்டு வேலைய பர்றா, வேலைய பாரு. போ 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 போறாமே. ஏய் பாப்பா, இந்த லெட்டரை அந்த ஆண்டிட்ட கொண்டு போய் கொடுக்குறியா? சரி அங்கிள். ஆண்டி ஆண்டி. என்னம்மா? ஆண்டி, கண்ணாடி அங்கிள் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி. ஐ லவ் யூ. நீ என் அருகில் வர வர என் கண்ணங்கள் பூரிக்கின்றன. யோ. எஸ். இத பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் புருஷன் துபாயில இருக்காருங்கிற தைரியத்துல தானே இந்த மாதிரி எல்லாம் செய்யற. இத பாரு, இந்த மாதிரி நூல் விடுற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்க கூடாது. வெட்டிடுவேன். இல்ல மேடம். என்னடா சத்தம்? 1000 தாமரை மொட்டுக்களே. இந்த சத்தம் மாப்ள. இல்லையே, இது இருகை ஓசை மாதிரி கேட்கலையே, ஒரு கை ஓசை எல்லாம் கேட்டுச்சு. மாப்ள அடி வாங்கினத பாத்துட்டேன்டா. மாப்ள தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதடா. சொன்னா என்ன பண்ணுவேன்? பாட்டிக்கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிரும்டா. நான் நீ மிதி வாங்கின கூட சொல்ல மாட்டேலே. மாப்பிள மச்சான் வரவங்க இதான்டா. கை குடுறா. நோட்டி சார். எஸ். எனக்கா? ஆமா சார். இவருக்கு இல்லையா? அவருக்கு இல்ல சார். மாப்பிள ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறது கூட உன் ஃபேஸ மதிக்க மாட்டேங்கடா. ஐயா ஃபேஸ்க்கு வேல்யூ ஜாஸ்திடா, ஸ்டார்டா. ஆண்களுக்கு ஆயுட்கால உத்தரவாதம், மூலம் சீல் மூலம் விரை வீக்கம். ஆமா, இது ஏன் கொண்டு என்கிட்ட கொடுக்குற? நீங்க மட்டும் தான் காலை வச்சிட்டு இருக்கீங்க. அரசி கம்னரியா? அப்படி பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் காலை கட்டிட்டு நிக்கறாங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் இல்லையா? உங்களுக்கு வேற நோட்டீஸ் இருக்கு சார். அட பாவி, சைஸ் வரை எட்டு வந்திருக்கியா? 5 நிமிட சுகத்துக்காக ஆயுட்காலத்தை வீணடிக்காதீர்கள், ஆண் உரையை பயன்படுத்துங்கள். என்ன நினைச்சிருக்கீங்க மாப்பிளை பார்த்து? என்னதே கொண்டு வந்து காலங்கத்தால் நீட்டிட்டு போங்க, வந்த வழியே போடா. அவன் டீசன்ட் ஜென்டில்மேன்யா. ஆமாடா, தேங்க்யூடா. ஆஹா, மாப்பிள வந்துட்டாடா. ஹலோ. என்ன ஒரு மாதிரி பாக்குறா, ஒண்ணும் புரியல. ஹலோ. என்னங்க? விசில் அடிக்கிற விசில். நான் அடிக்கலங்க. நொல்ல. மாப்ள என்னடா பண்ண அவங்கள? என்னடா மாப்ள வந்தா 2 காட்டு காட்டுனா போயிட்டே இருக்கா. என்னடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். கொஞ்சம் வழி விடுங்க. போங்க சார். தேங்க்ஸ். ஏன் மாப்ள எப்ப பாரு என்ன அடிச்சிட்டே இருக்கா இவ? உன் ஃபேஸ் வேல்யூ அப்படி மச்சான். பாட்டி பாட்டி. பாட்டி இல்ல, ஃபர்ஸ்ட் பகல கொண்டாட வேண்டியதான். கமான் கமான். உன் பேர் என்ன? அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்னா மெர்சி மிர்சி, 3 ஸ்டார் ஹோட்டல்னா ஸ்டெல்லா. அப்ப இந்த இடத்துக்கு குப்பம்மா. குப்பமாவா? அசிங்கமா இருக்கே. உன் மூஞ்சிக்கு இது போதையா? இல்ல, நான் உன்னை கூன்னு கூப்பிடுறேன். நீ எப்படின்னா கூப்பிட்டுக்கோ. முதல்ல ரேட்ட பேசியா? ரேட்டா? எவ்வளவு ரேட்டு உன் ரேட்டு? 2000 ரூபாய். 2000 ரூபாவா? எத்தனை பேருக்கு? காலையில வந்து ஏன் உயிரை வாங்குற? உன் பாக்கெட்ல எவ்வளவுதான் வச்சிருக்க? 185 ரூபாய் 87 காசு. அதுக்கு 57 வயசு கழுவி இருப்பா. அவளை போய் பாரு. என்ன விட. இல்ல இல்ல, எனக்கு நீதான் வேணும். இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்பதான் வந்து காரு, பைக், ஏசி இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நீங்க என்ன தவணை முறையில உதவி செய்யணும். இது பாருங்க, இந்த விஷயத்துல நம்ம நாணயமான ஆளு. மாசம் மாசம் வீடு தேடி வந்து பணத்தை கரெக்டா கொடுத்துருவேன். அப்ப நானும் தவணை முறையிலே வந்து படுக்கட்டுமா? நான் அப்படியே சாப்பிடணும். அப்ப 2000 ரூபாய் எடியா? ஐயோ,
பாட்டி கிட்ட சுட்டதெல்லாம் இந்த பார்ட்டி கிட்ட கொடுக்க வேண்டியதா போச்சு. இந்த அப்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இல்லன்னு சொன்னியா? இத பாரு, மேல் ரூம்ல கட்டில் இருக்கு. என் ஃப்ரெண்ட் வேற இல்ல, நீ அங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன். யோ, நீ எங்கேயா போற? இல்ல, முறையா ஃபர்ஸ்ட் நைட் அனுபவிக்க போறோம்ல, அதனால. இதான் முதல் முறையா? Yes. அப்ப நான் தான் சொல்லி தரணும். அப்புறம் ட்ரெயினிங்க்கு செலவாகுமே. பார்த்தா பரிதாபமா இருக்கு. நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வரட்டுமா? சரி, வரும்போது ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வாயா. கோல்ரா? அப்ப கோல்ற குப்பமாவா? கீழே ஒரே புழுக்கமா இருக்கு. வாடகை கொடுக்க வக்கல கட்டில பாரு. ஏன் புருஷன் கட்டின வீடு தானே, எங்க படுத்த என்ன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க எல்லாம் மொட்டை மாடியில படுக்கட்டும். அழகிய அழகி அஸ்தாவா, கோட்ரு அடிச்சா குஸ்காவா, திம்சு கட்ட திம்சு கட்ட ஜிம்சு கட்ட. கட்டி புடிடி, கையாலே கண்ட இடம் என்ன புடிடி. பூவம்மா, வாழ்க்கையின் முதல் முறையாக சொர்க்கத்தின் வாசலை காணப்போகும் எனக்கு நீதான் உனது பொற்கரங்களால் எனது ஆடைகளை களைய வேண்டும். போரங்கிக் கொண்டிருக்கும் எனது உணர்வுகளை தட்டி எழுப்பு கண்ணே, எழுப்பு. மச்சான், உன் ஃப்ரெண்ட் வராங்களா? மாப்ள, இந்த பொம்பளை ஏன் அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்கா? இதுக்கு ஏதாவது வழி பண்ற மாப்ள ப்ளீஸ். அப்படிங்கிற அவங்க உன்னை அடிக்கிறதுக்குள்ள அம்மா சென்டிமெண்ட் அவுத்து குடுறா. அம்மா சென்டிமெண்ட்னா அவங்களோட கிராஸ் பண்ணு. அம்மா என்று அழைக்காத பாட்டு மாப்ள, கையை குடுறா. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை மறுபடியும் அம்மா. ஏன்டா என்ன அம்மா கூப்பிட்ட? நான் என்ன உனக்கு அம்மாவா? அதானே, அவங்கள பார்த்தா அவ்வளவு வயசானவங்க மாதிரியே தெரியறாங்க. எவ்வளவு யங்கா இருக்காங்க. ஒரு அக்கான்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கலாம்ல, என்னக்கா சொல்றீங்க? அதானே, அக்கான்னு கூப்பிட்டா நான் இதுங்களை எல்லாம் அடிக்கணும்? ஏன்டா ஐச்சாட்டியம் பண்றீங்க? ஏன் தம்பி, இந்த கருத்துல கூட எல்லாம் எதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? நான் இனிமே இந்த ஜொல்லோட சேரவே மாட்டேங்கா. அக்கா, நீங்க எங்கக்கா போறீங்க? இந்த வாட்ச் நின்னு போச்சுப்பா. ஆஹா, ஊர்ல ரிப்பேர் ஆன வாட்ச்ல நான் தான் சரி பண்ணி கொடுப்பேன்க்கா. வாங்க. டேய், நம்ம வீட்லயே போய் பண்ணலாம். விட்ட போட்டுட்டா. அன்பே, அபிராமி, பாடே, என்ன பாடி இது? சினிமா சொல்லி ரீல்லாம் தூக்கிட்டு வர, ஏதாவது படம் எடுக்க போறியா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துருந்தேன். வட்டியும் இல்ல முதலும் இல்ல, அதான் யோசிச்சு பார்த்தேன். 2 ரீல உருட்டு வந்தேன். ஐயோ. ஆமா, நீ என்ன பண்ற? கவிதை எழுதிருக்கேன் பாட்டி. கழுத கெட்டா குட்டிச்சவரான். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஊங்கிட்ட போய் சொன்ன பாரு. உன்னை தடவை தடவை நான் அசிங்கமான வருது. அடுத்தவன் கவிதையை சொல்லலாம்னா பிரசேஜ் ப்ராப்ளமா இருக்கு. வந்துருச்சு. திமிச்சு கட்ட, உனக்கு மெத்தையே தேவையில்லை, அப்படியே உருளலாம். வந்து விட்டாயா? படிப்பது போல் நடிப்பா, அது நடிப்பது போல் படிப்பா. இது சூப்பர்டா. வந்து விட்டாயா? ஆமாடா, வந்துட்டேன். என்னடா இது? லவ் லெட்டர் எழுதுற? இது பாருங்க. லவ் லெட்டர் எழுதுறியா? மெயின்டெய்ன் பண்ணுங்க. என்னடா டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றது? காடா, ரெண்டு ரவுண்ட் எப்ப பார்த்தாலும் ஒரு ஆம்பளை கூட பார்க்காம ரோட்ல சட்டை பிடிச்சு தடிச்சிருக்கேன். இது உனக்கு நியாயமா? நல்லா இருக்கேன். இத பாரு, விஷயம் தெரியாம பேச. லவ் லெட்டர் எழுதுறா, விடியும் வரை என்ன சொல்றா? பாட்டி, இவங்க சொல்ற எதையும் நம்பாத. இந்த பாருங்க, நான் யாருக்கு பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. பாட்டி, எத்தனை முறை நான் முதுகு தேய்ச்சு விட்டுருக்கேன். இல்ல, இது மான பிரச்சனை. என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லு. அம்மாடி, சும்மா இரு கிழவி. எனக்கு 2ல 1 பாத்துறேன். உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கிறேன். ஐயோ, என்ன சொன்னா கேட்க மாட்டேன். காப்பாத்த யாருமே இல்லையா? நான் இருக்கேன்டா. ஐயா, நீ காப்பாத்தவனையா? காப்பாத்தறன்னு சொல்லி கவுத்து விடுற. அதை விட இதே பெட்டர். இந்த தடவை அப்படி நடக்காது மாப்ள. ஒரிஜினல் கில்மா பாத்திய பிடிச்சிருக்கேன். இப்ப பாரு. 2ல 1 பாத்துறமா? நிறுத்துங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பையன் தான் காரணம். ஆமா, இத பாருங்க. அவன் எழுதின லெட்டர். இந்த லெட்டர் எல்லாத்தையும் அவன் தான் எழுதிருக்கான். அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளைட்ட லெட்டர் எழுதி கொடுத்தது கூட இந்த பையன் தான். அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல விசில் அடிச்சது எல்லாத்தையும் இந்த சொட்ட தான் பண்ணிருக்கான். ஏண்டா டேய், நீ தான் இதெல்லாம் செஞ்சியா? ஆமா, நான் தாங்க. ஏண்டா இந்த குரலை வச்சுக்கிட்டு ஒரு காதலா கேக்குது? அப்ப எஸ்பிபினா உனக்கு ஓகேயா? நீ சும்மா இருக்கலவி. ஏண்டா இனிமே இந்த மாதிரி லெட்டர்ல எழுதியா? நல்லா கொலை பண்ணு. நேரே போக கூடாது. ஆமா. ஏன்பா, அவரை நான் ரொம்ப அடிச்சிட்டேனப்பா. அவங்கிட்ட சொல்லுங்க. தம்பி. அக்கா, சாரிப்பா. பரவாயில்லக்கா, பரவாயில்ல. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. என்ன போங்க போங்க. பாத்து முடிச்சாச்சுல, போங்க. அக்கா, என்ன கூப்பிடுறான் அவன்? நீங்க போங்க போங்க. மாப்ள, ரொம்ப நன்றி மாப்ள. பூரா பிட்டு படம் பார்த்துட்டு ஆடிட்டு இருக்கான் பாரு கைய கால.
டேய் எழுந்துடுறா. ஐயா எழுந்துருன்னு சொல்றேன்ல, எழுந்துரு. என்னடா அது? என்னடா டிஸ்டர்ப் பண்ற நீ? அன்பையா படத்துல எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் ஹாப்பியா குதிரையில போயிட்டே பாட்டு பாடுவாங்களா? ஆமா. அது மாதிரி நானும் மும்தாஜும் குதிரையில போயிட்டே பாட்டு பாடிக்கணும்டா. எடுத்துட்டியாடா? ஏண்டா இந்த சூழ்நிலை எப்படி அவனால கனவு காண முடியுது? பியூன் வேலை பார்த்தாலும் ஊருக்குள்ள மேனேஜிங் டைரக்டர் வேலை பார்க்கறேன்னு பந்தா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் வச்ச ஒரு ஆப்பு. மேயற மாட்ட நக்கற மாட்ட கேட்ட கதை அவன் கதை. சும்மாரா, எனக்கு மட்டும் சீரியஸ்னஸ் கிடையாதா? எனக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு மொட்டையை போட்டு உன் நாக்குல அளவு குத்துறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, என் வாயை வச்சுதான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கேன். அதுக்கும் ஆப்பா? டேய் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்ன மொட்டை அடிக்கிறதுக்குனே ட்ரங்க் போட்டு தூக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி வந்திருக்க நீ. கீழே வாங்கடா. கோயில்பட்டி வீரலட்சுமி கூப்பிடுறா. லேட்டா போனா ரெண்டு கப்பா சீக்கிரம் வா. அப்படியே போயிடலாம். வந்துட்டேன் பாட்டி. மாப்பிள்ள, நான் கண்ட கனவு பழிச்சிச்சுடா. இங்க பாரு, குதிரையை வந்து நிக்குது. அப்ப பக்கத்துல நிக்கிற மும்தாஸா? இதான வேணாங்கிறது. டேய் அவ தோரணை போற பக்க பூலாந்தேவி மாதிரி நிக்கிறாடா. டேய் வாங்கடா. பாட்டி வர்றோம். என்ன பாட்டி குதிரையை பிடிச்சி நிக்கிற? ரேஸ் விட போறியா? அது ஒண்ணுதான் குறைச்ச. பீச்ல குதிரை ஓட்டுறவனுக்கு நான் 10,000 வட்டி கொடுத்துருந்தேன். சரி. வட்டியும் கொடுக்காம முதல் கொடுக்காம 3 மாசமா டிமிக்கி கொடுத்துருந்தேன். நான் விடுவேனா? அதான் குதிரை பிடிச்சி வந்தேன். பாட்டி இத கட்டி தீரி போட்டா உனக்கு தானே நஷ்டம். டேய் நீங்க 2 பேரும் இருக்கீங்க, எனக்கு என்ன கவலை? நாங்க 2 பேருமா? டேய் என்னடா 2 பேரும் ஒராங்கட்ட மாதிரி முடிக்கிறீங்க? இன்னில இருந்து இந்த குதிரைங்க 2 பேரும் பீச்ல கொண்டு போய் வாடகைக்கு ஓட்டுறீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு வாடகை பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். உனக்கு வாடகை கிடைக்கும், எங்களுக்கு உதவி கிடைக்குமே. டேய் குதிரையை ஓட்டுனா இல்ல வீட்டை காலி பண்ணுங்கடா. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டுமடா மச்சான். எனக்கு என்ன டேய் எதை பத்தியும் கவலைப்படாம மலைக்கலன் எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிட்டு வரிய. அந்த கிளவி நம்மளை பார்த்து நீங்க குதிரை உள்ளதான் லாய்க்குன்னு சொல்லி குதிரை நமக்கு ஒப்படைச்சாலே அதை பத்தி உனக்கு மான ரோச்சம் சூடு சொல்லணும் எதுவுமே இல்லையா? இல்லவே இல்ல. ஏன்னா நம்மள கழுத வைக்க சொல்லி அனுப்பாம இருக்காளே, அதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ஏய் புலம்பாம புழைக்கிற வழியா போடுறா, குதிரைக்கு கஸ்டமரை புடுறா. அப்படிங்கிற என்னங்க மேல ஏறுறீங்களா? இப்போ என்ன கேட்டேன்னு அடிக்கிறீங்க? யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? என்ன கேட்டேன்? ஏறுங்க. ஐம் சாரிங்க. ஏய் கஷ்டப்பட்டு எப்படி பேசணும் ஒரு முறை இருக்குடா. இப்ப பாரு, எங்க நீங்க குதிரை ஏறுறீங்களா? ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, உங்க பின்னால் நான் ஏறுறேன். கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குடா. அட உடுங்கப்பா, பெருசா பேசிட்டு நடந்தது நடந்து போச்சு. அவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு ஏறிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, ஏண்டி அடிக்கிற? நான் குதிரையில தானே ஏற சொன்னேன். யோ பயமா இருக்குன்னு சொல்றேன்ல. அம்மா நீங்க ஏறணுமா சார்? உங்களுக்கு ஏற தைரியம் இருக்கா? நான் ரெடி சார். மாப்ள குதிரை எடு. ஐயோ நம்ம குதிரை ஜோடியா தரடா போகும். இன்னொரு ஆள் வேண்டி இருக்கு எனக்கு. கரெக்ட். என்ன பண்ணுது? மாட்டிக்கிச்சு. வாங்க வாங்க வாங்க. ஹலோ நீங்க குதிரை மேல ஏறு. யூ ஹார்ஸ் ஏர். வாங்க ஏறலாம். ஏறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்ப நான் மட்டும் ஏறுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ். இப்போ எப்படி? எப்படி? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்க பொண்டாட்டிக்கு பயம், இங்க புருஷனுக்கு பயம். நம்ம 2 பேரையும் மாத்தி ஜோடி சேர்த்து அனுப்பிச்சிருவோம். மாப்ள கை கொடு மாப்ள. என்னங்க நீங்க ஆம்பளை குதிரை, ஐயா நீங்க பொம்பளை. மெதுவா காசாடுங்க காசாடுங்க. கிளம்பி திருப்பி வரலனா. ஓகே புடிங்க. அனுப்பலாமா? பாருங்க. வாங்க. மெதுவா போங்க. அடே அடே ஜூட். அடே ஜூலா. உள்ளே. சீக்கிரம் போயேண்டா. என்னடா ஜோடியை கூட்டு போன குதிரை எம்டியா வருது? மாப்ள இப்போ என்ன பண்றது? ஐயோ என் புருஷனை காணோம். ஐயோ என் பொண்டாட்டியை காணோம். போனவனுங்க கடல்ல போனானுங்களோ காட்டேஜ போட்டானுங்களோ ஒண்ணுமே புரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா அந்த கை தூக்கி அவர் மேல போடுங்க. இனிமே அவர் உங்களுக்கு சொந்தம், நீங்க அவரு சொந்தம். போங்க போயிட்டே இருங்க. போங்க ஹனிமூன் கொண்டாடுங்க. அவனே எனக்கு 2வது புருஷன் தான். நீ எத்தனை மாப்ள பாத்தியா மாப்ள? புருஷன் எப்ப போவான்னு காத்துக்கிற மாதிரியே போறா மாப்ள. காலம் கெட்டு போச்சுடா. பிள்ளைங்களை பாருங்க ஐயா. அத்தை யோ ஒரு நாளாவது நான் வெத்தலை பாக்கு போட்டு போனியா? இங்க பாரியா 120 பீடா போட வச்சானுங்க. யோ இந்த கள்ளக்கடத்தல கள்ளச்சாரம் இந்த கேஸ்ல எடுத்து கதிர்வேல் மேல போடு. இந்த சும்மா இருக்க கேஸ்ல எடுத்து சுப்பிரமணியம் மேல போடியா. அந்த கந்தசாமி முன்சாமி பொன்சாமி கேஸ்ல யோ அத ரெண்டாட்டி வெயிட் பண்ணி 2 பேர் மேலயும் போடியா. குறைஞ்சது 2 வருஷத்துக்கு அவனுக்கு வெளியிலே வர கூடாது. என்னமா என்ன என் குழந்தை. என்னது உனக்கு இந்த வயசுல குழந்தையா? ஐயா இவங்க குழந்தைன்னு சொன்னது சுப்பிரமணியம் கதிர்வேல் தான். அந்த சூம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. யோ இதோ சூப்பி நிக்கிறாங்களே இவனுக்கு குழந்தைங்களாயா? கொலைகார பாவிங்கயா.
என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா நான் நிப்பாட்ட போன கல்யாணத்தை இவனுக்கு நடத்தி வச்சிருக்கானுங்கயா. அதுவும் யாரோட பொண்ணு? டிஎஸ்பியோட பொண்ணு. ஐயா நீங்க மனசு வச்சா என்னத்த மனசு வைக்கிறது? அவனுக்கு என்ன பெட்டி கேஸ்ல மாட்டிருக்கானுங்க, பெரிய கேஸ்ல மாட்டிருக்கானுங்க. ஐயா நீங்க மனசு வச்சா பெட்டி கேஸ் பெரிய கேஸ், பெரிய கேஸ் பெட்டி கேஸ். என்னையா சொல்ற? ஐயா இதுல காந்திவத்துல செவக்க செவக்க வச்சிருக்கேன், எடுத்துங்க. இதுல வேணாம்பா. அட எடுத்துங்க. இதெல்லாம் வேணாம். அட இதெல்லாம் எடுத்துங்க. வேணாம். அட பெட்டி வேணாம்னு சொன்னேன். பெட்டி வேணாமா? இருந்தாலும் இந்த டிஎஸ்பி ஐயா. டிஎஸ்பி தானே, எங்க ஊர் எம்எல்ஏ இருக்காரு, அவரை வச்சு சரி கட்டிடுறேன். ஊர் தலைவர் நான் சொல்றேன்ல, திறந்து விடுங்க. ஓகே. யோ ஏதோ தெரியாம பண்ணிட்டானுங்க, விட்டுறியா? சார் யோ ஐயா தான் எனக்கு வெத்தலை வச்சிட்டார்ல, உனக்கு நான் பின்னாடி சுண்ணாம்பு வைக்கிறேன், போயா. சுண்ணாம்பு தானே, இந்தாங்க. அது அவருக்கு அவருக்கு. அத்தை அம்மா அத்தை வாங்கப்பா. தலையில போட்டு நொங்கு நொங்கு நொங்கு. சார் எங்க Dress சார். சார் இப்படியே போனா எங்க இமேஜே போயிடும் சார். ஆமா ஏண்டா சார். போலீஸ் Dress போட்டதே தப்பு, இதுல இன்னொரு வாட்டி போட போறீங்களா? அப்புறம் குண்டர் சட்டத்துல உள்ள விடுவேன். ஏமா ஒழுங்குமுறையா உன் பிள்ளைகளை கூட்டி போயிடு. இருங்க இருங்க, இருங்க டேய் சுப்பிரமணி கதிர்வேலு வாய் முடிக்கிற சும்மா இருங்கடா, நான் உங்களுக்கு மாத்து துணி கொண்டாந்துருக்கேன்டா. ஆமா இவங்க செஞ்ச காரியத்துக்கு பொன்னாட போத்து பண்ணாடைங்களா. ஊர்ல காப்பு கட்டி இருக்கு, இங்க வந்து கம்பியில இருக்காங்க. நான் நாண்டு செத்துருப்பேன். சந்தோஷமா சேர்த்துருங்க. அடுத்த எலெக்ஷன் நம்ம மச்சான தலைவர் ஆக்கிறேன். பாருங்க அந்த பதவி எவ்வளவு கேவலமா இங்க சொல்றாங்க. பாரு ரொம்ப பேசுறாங்க, அப்புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க டேய், ஐயா கோவமா இருக்காருடா, வாய் சரி, முடிக்கிற சரி, சும்மா சரி, வாங்கடா. மோரையும் பாரு. ஏன் எங்க மூஞ்சிக்கு என்னவா? என்னடா கிண்டலா? இல்ல உள்ள வச்சு போலீஸ் லாடம் கட்டிட்டானுங்க. அம்மா எங்களுக்கு போலீஸ் லாடம் கட்டினா உங்களுக்கு யார் கட்டினது? என் பொண்டாட்டி என்ன